நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்லாஹுவின் அருளும் அமைதியும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இரு தினங்களாக தமிழகத்தை உலுக்கிய ஒரு மோசமான வழக்கு. கோவை சிறுமி, கோவையில் சூலூர் என்ற பகுதியைச் சேர்ந்த 10 வயது நிரம்பிய ஒரு சிறுமி கொடூரமான முறையில் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு சில கயவர்களால் 2 கயவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அந்த 2 கயவர்களால் படுமோசமாக பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொடூரமான முறையில் அந்த சிறுமி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். மனசாட்சியே இல்லாத, மனிதநேயமே இல்லாத, மனிதநேயத்துக்கு சம்பந்தமில்லாத கயவர்கள், மிருகங்கள் செய்யக்கூடிய ஒரு செயலை செய்திருக்கிறார்கள் குற்றவாளிகள். இந்த சம்பவம் கடந்த 2 தினங்களாக ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தமிழக மக்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகத்தை உலுக்கியிருக்கிறது. இந்த சம்பவம் தமிழகத்துக்கு புதிது ஒன்றும் கிடையாது. இதற்கு முன்பு தமிழகத்தில் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்புணர்வு குற்றங்கள் நிறைய நடந்திருக்கிறது. 1, 2 அல்ல, பல குற்றங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏராளமான குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக, குறிப்பாக குழந்தைகள், மைனர் பிள்ளைகளுக்கு எதிராக பல குற்றங்கள் தமிழகத்தில் நடந்திருக்கிறது. இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் ஒவ்வொரு வருடமும் குற்ற பதிவுகளை நாம் எடுத்து பார்த்தோமேயானால், ஒவ்வொரு வருடமும் குற்றப்பதிவுகளை எடுத்து பார்த்தால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை குற்றங்களும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறதே தவிர குறைந்தபாடு இல்லை. பெண்கள் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களிலிருந்து, கொடுமைகளிலிருந்து பெண்களை பாதுகாப்பதற்கு நம்ம நாட்டில் பெண்களுக்காக, பெண்களின் நலனுக்காக பல சட்டங்கள் இருக்கிறது, முக்கியமான சட்டங்கள் இருக்கிறது. அதே போன்று குழந்தைகளை பாதுகாப்பதற்காக இந்திய அரசாங்கம் கடந்த 2012ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான சட்டத்தை கொண்டு வந்தது. போக்சோ என்று சொல்லப்படுகிற தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ் என்று சொல்லப்படுகிற போக்சோ என்ற ஒரு சட்டம். இந்த சட்டத்தை நமது இந்திய அரசாங்கம் 2012ஆம் வருடம் இந்த சட்டத்தை அமுல்படுத்தியது. மே மாதம் 2012ஆம் வருடம் மே மாதம் அமுல்படுத்தப்பட்ட இந்த சட்டம் சில மாதங்களில் நடைமுறைக்கு வந்து இன்றும் எல்லா மாநிலங்களிலும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களிலும் இந்த சட்டம் நடைமுறையில் இருக்கிறது. இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதினுடைய நோக்கம் என்ன? இந்த போக்சோ ஆக்ட் கொண்டு வரப்பட்டதுக்கு காரணம், இந்த போக்சோ ஆக்ட் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலும் கடுமையாக அமுல்படுத்தப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், பாலியல் ரீதியான குற்றங்களிலிருந்து பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும், அதாவது 18 வயது நிரம்பாத, 18 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளை, பச்சிளம் குழந்தைகளை பாலியல் ரீதியான குற்றத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு, பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் போக்சோ ஆக்ட். இந்த போக்சோ ஆக்ட் சட்டம் கொண்டு வரப்பட்ட பிறகு குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான வன்புணர்வு குற்றங்கள் குறைந்திருக்கிறதா என்று பார்த்தால் குறையவில்லை, அதிகரித்திருக்கிறது. 2012ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட சட்டம் போக்சோ ஆக்ட். 2014 இருந்து இன்று வரை மத்தியில் ஆட்சியில் அதிகாரத்தில் இருப்பது பாஜக.
மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாஜக. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட இந்த போக்சோ ஆக்ட் கடுமையாக அமுல்படுத்தப்பட்டது. ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு போக்சோ ஆக்ட் எல்லா ஸ்டேட்லையும் எல்லா மாநிலங்கள்லையும் கடுமையாக அமுல்படுத்தப்பட்ட பிறகுதான் குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. அப்போ இந்த குற்றங்கள் அதிகரிப்பதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால், முறைப்படி பார்த்தால் போக்சோ ஆக்ட் கடுமையானது. அந்த குற்றத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கடுமையாக தண்டிப்பதற்கு, அந்த குற்றவாளிகளை, குறிப்பாக குழந்தைகளை பாலியல் ரீதியான வன்புணர்வு செய்யக்கூடிய, பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்யக்கூடிய குற்றவாளிகளை, தொந்தரவு செய்த குற்றவாளிகளை கடுமையாக தண்டிப்பதற்கு தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனால் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட பிறகு குழந்தைகளுக்கு எதிரான, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் குறைந்திருக்கிறதா என்று பார்த்தால் குறையவில்லை, அதிகரித்திருக்கிறது. அப்போ என்ன காரணம்? இந்த ஆக்ட் வேலை செய்யலையா? வேலை செய்யுது. யாராவது குழந்தைகள்கிட்ட, பெண் பிள்ளைகள்கிட்ட செக்ஸுவல் அஃபென்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த பாலியல் ரீதியான வன்புணர்வு குற்றத்தில் யாராவது ஈடுபட்டால், பெண் பிள்ளைகளிடத்தில் தவறாக யாராவது நடந்து கொண்டால் அவர்களின் மீது இந்த ஆக்ட் பாயுது. தமிழ்நாட்டில் கூட எத்தனையோ வழக்கு போக்சோ ஆக்டில் நூற்றுக்கணக்கான பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களில் இருந்து, இளம் வயது வாலிபர்கள், 18 வயது நிரம்பாத இளம் வயது சிறுவர்களில் இருந்து, 20 வயதை கடந்த வாலிபர்களில் இருந்து, வயதான 60 வயதை கடந்த முதியவர்கள் வரைக்கும் நூற்றுக்கணக்கான பேர் இந்த சில வருஷமாக போக்சோ ஆக்டில் அன்றாடம் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு 60 வயது கடந்த முதியவர், இன்னைக்கு காலையில் செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி, விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட ஊரில் ஒரு சின்ன குழந்தைய பாலியல் ரீதியாக துன்புறுத்திய 60 வயதை கடந்த ஒரு முதியவர் இன்னைக்கு கூட போக்சோ ஆக்டில் கைது செய்யப்பட்டதாக செய்தியில் பார்த்தோம். அப்போ தினமும் எவனாவது ஒருத்தன் கைது செய்யப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான். குற்றவாளிகள் பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட பாலியல் ரீதியான வன்முறையில் ஈடுபட்டு, அந்த கேவலமான இழி செயல்களில் ஈடுபட்டு டெய்லி ஒருத்தன் அரெஸ்ட் ஆகிக்கிட்டு தான் இருக்கான். நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஆக்ட் வேலை செய்யுது. அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு குற்றவாளிகளை சிறையில் தள்ளுறாங்க. இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? குற்றம் குறையுதான்னு பார்த்தா அதிகரிக்குது. அப்போ என்ன காரணம்னா, இந்த ஆக்ட் கொண்டு பிரயோஜனம் இல்லைங்கிறத தான் நாம் சிந்திக்க முடியும். கோவையில் நடந்த இந்த குற்றம் இதுக்கு முன்னாடி பல ஊர்களில் தமிழகத்தில் நடந்திருக்கு. இந்த ஆக்ட், போக்சோ ஆக்ட் வந்ததுக்கப்புறம் தான் காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்த ஆசிஃபா என்ற அந்த 7 வயது சிறுமி கோயிலில் வைத்து பாலியல் வன்புணர்வு, சில RSS மதவெறி கயவர்களால், 6 RSS மதவெறி கயவர்களால் அந்த ஆசிஃபாங்கிற சிறுமி பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்யப்பட்டு சிதைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது எப்போ? 2018. போக்சோ ஆக்ட் எப்போ வந்துச்சு? 2012 வந்துருச்சு. 2018 தான் அந்த சிறுமி ஆசிஃபாங்கிற அந்த பச்சிளம் குழந்தை கசக்கி எரியப்பட்ட ஒரு குற்றம் நடந்தது. அது ஆசிஃபா மாதிரி நிறைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி? போக்சோ ஆக்ட்லாம் பத்தாது. இதை தடுக்கணும்னு சொன்னால் ஒரே தீர்வு, ஒரு குழந்தை இந்தியாவில், அது எந்த மாநிலத்தை சார்ந்த குழந்தையாக இருந்தாலும், எந்த ஊரை சார்ந்த குழந்தையாக இருந்தாலும், இந்தியாவில் எந்த மூலையில் ஒரு பச்சிளம் குழந்தை, மைனர் பொண்ணு அல்லது மைனர் பையன் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு அந்த வழக்கு காவல் நிலையத்துக்கு யார் குற்றத்தில் ஈடுபட்டாங்களோ அவங்கள முறையாக விசாரித்து குற்றத்தில் ஈடுபட்டது நிரூபிக்கப்பட்டு ஒரு குற்றவாளி கைது செய்யப்படுவானேயானால், அவன் அந்த குற்றத்தில் ஈடுபட்டது உண்மையாக இருக்குமேயானால் அந்த குற்றவாளிக்கு உடனடியாக மரண தண்டனை விதிக்க வேண்டும். இதுதான் தீர்வு. இப்போ இது வரைக்கும் போக்சோ ஆக்டில் கைது செய்யப்பட்டவங்களாம் யார் செத்துட்டாங்களா? உயிரோடு தான் இருக்காங்க. இத்தனை வருஷமாக 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும், இந்த 2026 வரைக்கும் போக்சோ ஆக்டில் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டாங்களோ அவங்கள நிறைய பேர் ஜெயிலில் இருக்காங்க. வசதி உள்ள நிறைய பேர் ஜாமீனில் வெளியே வந்திருக்காங்க. அப்போ உயிரோடு தான் இருக்காங்க. இதை பார்க்கும்போது மற்றவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, ஒரு குற்றவாளியை பார்த்து தான் இன்னொரு குற்றவாளி உருவாகுவான். உளவியல் ரீதியாக நாம் பார்க்கும்போது, லாஜிக்காக பார்க்கும்போது, ஒரு குற்றவாளி எப்படி உருவாகுறான்னு பார்த்தா, ஒரு குற்றவாளியை பார்த்து இன்னொரு குற்றவாளி உருவாகுவான். சந்தர்ப்பம் கிடைக்கும்போது, வாய்ப்பு கிடைக்கும்போது,
சின்ன பிள்ளைகள்கிட்ட தவறாக நடந்துக்கக்கூடிய இவங்க எப்படிப்பட்ட மனநிலையில் இதில் ஈடுபடுறாங்கன்னு சொன்னால், ஏற்கனவே எத்தனையோ பேர் இந்த மாதிரி குற்றத்தை செஞ்சு போக்சோ ஆக்டில் ஜெயிலில் பிடிச்சி தானே வச்சுருக்காங்க. கையை உடைச்சாங்க, காலை உடைச்சாங்க, ஜெயிலில் இருந்தான், 1 வருஷம் 2 வருஷம் ஜெயிலில் இருந்து வெளியே வந்தான், என்ன தலையவா சீவிட்டாங்க, உயிராக போயிருச்சு, நம்மளும் இந்த மாதிரி செய்வோம், யார் நம்மளை கேட்க முடியும், என்ன 1 வருஷம் ஜெயிலில் வைப்பாங்களா, 2 வருஷம் ஜெயிலில் வைப்பாங்களா, வெளியே வந்துடலாங்கிற மாதிரி மனநிலை தான் இவர்களை இந்த பாவத்தை செய்ய வைக்குது. இது மாதிரி குற்றத்தில், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு குற்றம், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு குற்றத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு சில தினங்கள் அவங்க கைது செய்யப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர்கள்தான் குற்றவாளிகள் என்று முடிவு செய்யப்பட்டு விட்டால், நீதித்துறை அரசாங்கம் சில தினங்கள் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துச்சுன்னு சொன்னால் இது மாதிரியான குற்றங்கள் நடக்காது. இதை தான் நாம் புரிஞ்சுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ அரசாங்கம், இந்திய அரசாங்கம் சட்டத்தை கடுமையாக்க வேண்டும். போக்சோ ஆக்ட் பத்தாது. பாலியல் வன்புணர்வு குற்றத்தில் எவன் ஈடுபடுறானோ அவன் ஈடுபட்ட சில தினங்களில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு சில தினங்களில் அவன் மரண தண்டனை கொடுக்கப்பட்டான்னு சொன்னால், ஒரு 10 பேரை மரண தண்டனை கொடுத்தாங்கன்னு சொன்னால் அடுத்து இது மாதிரி குற்றங்கள் நடக்காது. மற்றவன் இந்த குற்றத்தை செய்ய பயப்படுவான். அப்போ இந்த மரண தண்டனை ஒன்று தான் தீர்வாக அமையுமே தவிர, போக்சோ ஆக்ட் மாதிரி எத்தனை ஆக்டை கொண்டு வந்தாலும் இந்த குற்றங்களை தடுக்க முடியாது என்பதுதான் உண்மையான ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை புரிந்து அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் எல்லோரும் அரசாங்கத்துக்கு, மத்திய அரசுக்கும் ஒவ்வொரு மாநில அரசுக்கும் வலியுறுத்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, பாதிக்கப்பட்ட இது போன்ற சிறுமிகளை, இந்தியாவில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த குழந்தைகளையும் கேவலமான புத்தி உள்ள மனித போர்வையில் இருக்கிற, மனித உருவத்தில் இருக்கிற பாலியல் குற்றத்தில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளிடமிருந்து, மிருகங்களிடமிருந்து அல்லாஹ் இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த குழந்தைகளையும் காப்பாற்ற வேண்டும் என்று நாம் துஆ செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு